அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது நாளைய தினம் தை மாதத்தில் வருகின்ற தை அமாவாசை. இந்த தை அமாவாசை அன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாட்டு முறையை பற்றி நாம் இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, அரச மரத்தடிக்கு நாம் செல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு அங்கே சென்று இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபமாகப்பட்டது பித்ரு தோஷ நிவாரணத்திற்காக நாம் ஏற்ற வேண்டிய தீபம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்கள் தான் இந்த தீபம் ஏற்றணுமா, பெண்கள் ஏற்றலாமா அப்படின்னு. இது தீப வழிபாட்டு முறை அப்படின்றதுனால பெண்கள் ஏற்றணும் ஆண்கள் ஏற்றணும் அப்படின்னு கிடையாது. யார் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். எந்த தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும், எப்படி ஏற்றணும் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நாளைய தினம், அதாவது புதன்கிழமை 29/1/2025 10 மணிக்கு நீங்கள் போங்க. குறிப்பாக 10 மணிக்கு தான் போகணும். முடியல அப்படின்னா 10லிருந்து 11 மணிக்குள்ளே அரச மரத்தடிக்கு போங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அரச மரமாக இருந்தால் ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட கோவில்கிட்ட அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அங்கே போயிட்டு ஒரு பெரிய அகல், புது அகல் கொண்டு போங்க. அந்த அகல் கொண்டு போயிட்டு அதில் கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஊற்றுங்க. ஊற்றிட்டு 12 திரிகள் போடுங்க. ஒவ்வொரு திரியிலையும் 2 இருக்கணும். ஆக 24. ஆனால் அந்த திரி 12 இருக்கணும். 12 திரிகள் போட்டு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை நீங்கள் கொஞ்சம் அந்த தீபத்திற்கு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த அரச மரத்தை 12 முறை வலம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும். அவ்வளவுதான். இந்த தீபத்தை நாம் ஏற்றினோம் அப்படின்னா பித்ரு தோஷ நிவாரணம் என்பது நமக்கு நடக்கும். அதனால் இந்த தீபத்தை நிச்சயமாக எல்லாருமே ஏற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் கோமாதாவிற்கு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய புல் அல்லது இந்த காய்கறிகள், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள், முதல் ஸ்டேஜ் புல் கொடுங்க. அது இல்லைன்னா கீரைகள் கொடுங்க. அதுவும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை நீங்கள் நாளைய தினம் கோமாதாவிற்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊர் கோவிலில் இருக்கக்கூடிய ஐயருக்கு ஒரு நாள் சாப்பிடுவதற்கு உண்டான அந்த பொருட்கள், சுயம் பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுயமாக அவரே செய்து கொள்வதற்கு உண்டான அந்த பொருட்கள், பச்சரிசி, அடுத்து பாசிப்பருப்பு, அடுத்து உளுத்தம் பருப்பு, அடுத்து கடலைப்பருப்பு, ஒரு பாக்கெட்டு பால், ஒரு பாக்கெட்டு தயிர், அடுத்து நெய், மிளகு, சீரகம், கடுகு, அது மட்டும் இல்லாமல் நாட்டு காய்கறிகள் 3 5 இது எல்லாத்தையும் நாம் வச்சு தகுந்த தட்சணை, வெற்றிலை பாக்கு, பழம், தகுந்த தட்சணை, வஸ்திரம், இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவர் மந்திரபூர்வமாக அதை வாங்கி கொண்டு உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்வார். இதன் மூலமாக பித்ருக்களினுடைய முழுமையான ஆசிர்வாதம் என்பதும் ஏற்படும். அதே சமயத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஊர் புரோகிதர் இருப்பார், அவரிடத்தில் சென்று நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் பெயர்கள் சொல்லி தர்ப்பணங்களை விடுவது ரொம்ப சிறந்தது. அதோடு சேர்த்து வீட்டிலேயும் நீங்கள் படையலிட்டு வணங்குவது சிறந்தது. உங்களுடைய அந்த வழக்க பிரகாரம் உங்கள் வீட்டில் என்ன வழக்கமோ அந்த வழக்கத்தை உங்களுடைய முன்னோர்களிடத்தில் கேட்டு தெரிந்து நீங்கள் படையல் இட்டு வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாலே ஓரளவு பித்ருதோஷங்கள் மேக்சிமம் நிவாரணம் ஆகும். அதனால் நாளைய தினத்தை இந்த விதத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதன் மூலமாக நமக்கு அக்ஷயமான நல்ல பலன்கள் ஏற்பட்டு அந்த பலன்கள் என்பது ஸ்திரமாக இருந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், அதாவது நாம் நடத்துகின்ற இந்த வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் நாம் செய்கின்ற வழிபாட்டின் மூலமாக அந்த கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். அதனால் நாளைய தினம் இந்த மாதிரி செய்யுங்க. இதோடு சேர்த்து
இந்த பானை பரிகாரமும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அரச மரத்தடியில் கடன் அடைவதற்கு முடிந்தவர்கள் அதையும் செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்முடைய அந்த பிரச்சனைகள் என்பது ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.